ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஐஒய் தான், மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஸோ வீட்டிலே எப்படி வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்னால மட்டும் கிடையாது, மிச்ச நாட்களுமே பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங் நானே தான் பண்ணிப்பேன். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, என்னால் அந்த பெயின் தாங்க முடியாது. ஸோ வீட்லேயே நம்மளே பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம். ஸோ அதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பேசிக்கானது தான். நான் இதுக்குன்னு தனியாக இந்த டூல்ஸ்லாம் வச்சுருக்கல, வீட்டிலே இருக்க பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஒரு நூல், ப்ரெஃபரபிளி நீங்கள் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நார்மலாக தைக்கிற நூல் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ட்வீசர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிசர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டான மாதிரியான சிசராக இருந்தால் உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்பேண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து நம்மள இந்த லூஸ் ஹேர்லாம் நம்ம புல் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை டைட்டன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐப்ரோ த்ரெட்னிங் நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ½ ஹவர் கழித்த பிறகு நீங்கள் எங்கே ஹேர் ப்ளக் பண்ண போகிறீங்களா, த்ரெட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து அந்த இரிட்டேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த த்ரெட்டை வச்சு ஒரு லூப் செய்ய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 எண்ட்ஸோட முனையை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது ஒரு லூப் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த நாட் வந்து எப்போவும் இந்த கார்னர்ஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நடுவில் வராத மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஸோ ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் சிசர். ஸோ ஒரு சைடு வச்சு நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நெத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நெத்திலேருந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணோன்னா கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் இந்த 2 எண்டிங் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். பாயிண்டடாகவோ இல்லை பிளண்ட்டாகவோ எப்படி இருக்கணுமோ அது நீங்கள் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பான ஐப்ரோஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் திரும்ப இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் ஸ்லோ மோஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பை வந்து 3 தடவை இல்லை 5 தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சிசர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற விரலையும் உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி த்ரெட்டிங் பண்ணிவிடுவேன். இந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான இடம்ன்றதுனால எனக்கு இங்கே வந்து என்னால் த்ரெட் வச்சு பண்ண முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து ட்வீசர்ஸ் எடுத்துப்பேன் நான். ஸோ ட்வீசர்ஸ் வச்சு நம்ம இங்கேயும் ஒரு இமேஜினரி ஒரு ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புல் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ புல் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்கின் எப்படி புல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம அப்பர் லிப்பையும் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்பர் லிப் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து பழக்கணுன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸோட இந்த அவுட்டர் பார்ட் வந்து நம்ம த்ரெட் வச்சு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் பார்ட் வந்து ட்வீசர்ஸ் வச்சு ப்ளக் பண்ணி அந்த அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ப்ளக் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து குட்டி குட்டி முடி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணணும். அது எப்படின்னா இந்த மாதிரி யூனிஃபார்மாக இந்த மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா க்ரோன் ஹேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ப்ளக் பண்ண முடியாது. அது வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.